ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட பிளெஸிங்ஸ்னாலையும் சப்போர்ட்னாலையும் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்க திரும்ப திரும்ப பண்ண சொல்லி கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் ப்ளஃபியாக பூரி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான ராஜ்மா கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ராஜ்மா கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நாம் ஃபஸ்ட்டு ஒரு 7 ஹவர்ஸ்க்கு ராஜ்மாவை ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்து நாம் வேக வைக்க போகிறோம். ஒரு 2 விசில் வந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 7 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு 2 விசில்லையே நல்லா சாஃப்டாக உங்களுக்கு ராஜ்மா வெந்துடும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பூரிக்கு வேண்டிய மாவு நம்ம கலந்து வச்சுக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். இந்த எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம் பார்த்திங்கன்னா பூரி பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் ஆறுனதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நாம் இன்றைக்கி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த உப்பு, எண்ணெய், மாவு 3ம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கையால் கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நாம் மாவு கலந்துக்க போகிறோம். மாவு கலக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி விடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்க பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மாவு கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து தண்ணி விட்டு நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நாம் ராஜ்மா கிரேவி இருக்கு இல்லையா, அதை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 4 மீடியம் சைஸ் தக்காளியும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அது நல்லா பொரியட்டும். அது கூட பார்த்திங்கன்னா நாம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி நம்ம சேர்க்க போகிறோம். இது நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் மாறணும். அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வதக்கணும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு வதங்கினதும் நாம் பொடியாக கட் பண்ண தக்காளி இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். இந்த தக்காளியும் வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு மேஷியாக உங்களுக்கு வெந்து வரணும். அந்த அளவுக்கு நாம் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்க போகிறோம். தக்காளி வெங்காயம் இருக்கு இல்லையா, நல்லா வதங்கி இருக்குது. இது கூடவே பார்த்திங்கன்னா நாம் ராஜ்மா மசாலா நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஹோம்மேட் ராஜ்மா மசாலா. இந்த மசாலா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கிரேவி ரொம்ப திக்காக இருக்கும். இதுக்காக நீங்கள் தேங்காவோ இல்லைனா முந்திரி பேஸ்ட்டோ நீங்கள் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஒரு பொடி போட்டால் போதும். உங்களுக்கு நல்ல திக்கான ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த மசாலாவும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம வேக வச்ச ராஜ்மா இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்க்க போகிறோம். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம ராஜ்மா நல்லா வெந்திருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ராஜ்மாவை நாம் வதக்கி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டோடு நம்ம இதை சேர்க்க போகிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நாம் கொதிக்க விட போகிறோம். கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்காகும். இது கூடவே பார்த்திங்கன்னா நாம் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்க்க போகிறோம். அதே மாதிரி காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க.
இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சாச்சு. நம்மளோட சூப்பரான டேஸ்டான ராஜ்மா கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பூரி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம கலந்து வச்ச மாவு இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ ரெடியாக இருக்குது. அதில் வந்து ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்து நாம் வந்து பூரியை திரட்ட போகிறோம். இந்த பூரி திரட்டும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவும் மெலிசாவும் இல்லாமல் ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ரொம்ப ப்ளஃபியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஈவன் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிருந்து சாப்பிட்டா கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த டிப்ஸ் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு மீடியம் திக்னஸில் நாம் வந்து பூரியை திரட்டி வச்சுருக்கோம். பேலன்ஸ் இருக்க மாவையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரவுண்டு ஷேப்பில் பூரியை நம்ம திரட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு பூரி பொரிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம சூடாக்க போகிறோம். அதில் வந்து நாம் எப்படி பூரியை நல்லா ப்ளஃபியாக பொரிக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திரட்டி வச்ச பூரி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்து இந்த மாதிரி கரண்டியால் எண்ணெயை மேலே தெளித்து நீங்கள் பூரியை பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா இதே மாதிரி ப்ளஃபியாக வரும். 2 பக்கமும் நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெளியே எடுத்துடலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டர் பேசிஸில் டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் சப்ளை பண்ணிட்டுருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது ஃபுட் ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களை அப்ரோச் பண்ணலாம். என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்மளோட பூரி வந்து எந்த அளவுக்கு அழகாக ப்ளஃபியாக வந்திருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பூரி வந்து ப்ளஃபியாக வரத்துக்கு ரவை சேர்க்க சொல்லுவாங்க. அதே மாதிரி கூடவே சர்க்கரை சேர்க்க சொல்லுவாங்க. நாம் வந்து சர்க்கரையோ ரவையோ ஒன்றுமே சேர்க்கல. ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் எண்ணெயும் உப்பு மட்டும்தான் நம்ம சேர்த்துருந்தோம். அதுக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக ப்ளஃபியாக வந்திருக்கு. இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நல்ல ப்ளஃபியாக பூரி பண்ண முடியும். இந்த பூரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ராஜ்மா கிரேவியும் ஒரு ப்ளஃபியான சூப்பர் சாஃப்ட் பூரியும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டுமே இல்லாமல் நைட்டு டின்னருக்கும் கூட பார்த்திங்கன்னா நாம் வந்து என்ன செய்யலான்னு யோசனை பண்ணிட்டுருப்போம். இது வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இந்த பூரியும் ராஜ்மா கிரேவியும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈவன் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயே நீங்கள் பேக் பண்ணி அனுப்பலாம். ஒரு நல்ல ஹெல்த்தியான லஞ்சுக்கு அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச்.